டிட்வா புயலால் சென்னையில் தரை காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் புயலின் நகர்வு குறித்த விவரங்களை வரைகலையில் விவரிக்க இணைகிறார் இணை ஆசிரியர் கார்கே. டிட்வா புயல் என்ன ஆனது அப்படின்ற கேள்விகள் தொடர்கிறது. டிட்வா புயல் எதிர்பார்த்த மழையை, அதாவது பெருமழையை கொடுக்கல. இலங்கையில் இருக்கக்கூடிய அளவுக்கான மழையை நமக்கு கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அது இன்னும் நகர்ந்து வருகிறது அப்படின்றதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. தனியார் வானிலை ஆர்வலர்கள் அதில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. திரு பிரதீப் ஜான் சொல்கிறது, புயல் வலுவிழந்து அது டிப்ரெஷனாக மாறிவிட்டது, அதற்கு 2 காரணிகள் சொல்கிறார். ஆனால் இன்னும் சிலர், திரு ஹேமச்சந்திரன் போன்றோர், அது இன்னும் வலுவடையலாம், இப்போதைக்கு அது முழுமையாக வலுவிழக்கவில்லை அப்படின்ற பார்வைகளை முன்வைக்கிறாங்க. நம்மோடு ஹேமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். நான் முதல்ல ஹேமச்சந்திரனுடைய பார்வைகளை வாங்கலாம் அப்படின்னு. ஹேமச்சந்திரன், இந்த புயல் இப்போ இது புயலாக இருக்கா, இல்லை வலுவிழந்துருச்சா, அது டிப்ரெஷன் அப்படின்லாம் திரு பிரதீப் ஜான் சொல்கிறாரு. ஆனால் வானிலை ஆய்வு மையம் இன்னும் அதை உறுதிப்படுத்தலை. என்ன நடந்துட்டு? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடுருவலை கடந்து நேற்று காலை தான் காவிரி டெல்டா கடலோர பகுதிகளை இந்த புயல் அடைந்தது. அப்படி புயல் கடல் பகுதிக்கு தற்போது பார்த்தோம்னா நாகைக்கு கிழக்கே வடகிழக்கே கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவில் மிக அருகில் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் கடல் பகுதிக்கு வந்த பிறகு வறண்ட காற்றின் ஊடுருவல் புயலின் மைய பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்தது. அதே போல காற்று முறிவும் பெரிதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமா புயலின் மைய பகுதிகளில் மேக குவியல்கள் இல்ல. அதே சமயத்துல கடந்த 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டா நமக்கு முன்பே பதிவு செய்தது போல காரைக்காலில் 19.1 சென்டிமீட்டர் அளவிற்கும், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் 17 சென்டிமீட்டர், நாகப்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டர், திருவாரூரில் 14, மயிலாடுதுறையில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கடந்த 48 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 36 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. புயல் பல்வேறு காரணிகளால பாதிக்கப்பட்டிருந்தாலும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப வரக்கூடிய கடந்த 24 மணி நேரமா ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த புயல் தற்போது நகர தொடங்கியிருக்கு சென்னை நோக்கி. இது தற்போது பார்த்தோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தின் தரங்கம்பாடிக்கு நேர் கிழக்கே மையம் கொண்டிருக்கு. இது தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் போது இன்று இரவு நேரத்துலதான் சென்னை அடைய இருக்கு.